நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் தாக்குதல் ஒட்டுமொத்த உக்ரைனும் நாசமா போச்சு. இந்த செய்தியுடன் காலிஸ்தானை அடிப்படையாக வைத்து இந்தியாவை கலாச்சி கொண்டிருந்த கனடாவும் காலியா இருக்கிறது. இது இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. கனடா எப்படி காலியா இருக்குது அப்படின்னு சேர்த்தே பார்த்துடலாங்க. முதல்ல உக்ரைன் ரஷ்யா போரானது 2023 தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கிறதுங்க. இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு சர்வதேச சமூகமானது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அழுத்தம் தருகின்றார்கள். அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு உக்ரைன் அதிபரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து நேரலையிலே உக்ரைன் அதிபருக்கு அழுத்தம் கொடுத்தாரு டொனால்டு ட்ரம்ப். போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க போறியா இல்லையா, இல்லைனா பணமும் தரமாட்டேன் ஆயுதமும் தரமாட்டேன். ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பணத்தை தண்ணியா வாரி இறைச்சிருக்காரு உனக்கு. அந்த தைரியத்துல தான் நீ ரஷ்யா மீது தாக்குதல் தொடுத்து கொண்டே இருக்கிற. உனக்கு பணம் தரமாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி போட்டாரு. வெளியே வந்தவருக்கு ஐரோப்பிய ஒன்றியமானது கை கொடுத்தது. அவரு தரலனா என்னங்க, நாங்க தரோம் பணமும் ஆயுதமும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐரோப்பிய ஒன்றியமானது ஒட்டுமொத்தமாக உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கினாங்க. அதனால இது நாள் வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போரானது நிற்காம போயிட்டே இருக்குது. ஆனால் உக்ரைனை காலி பண்ணாத வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டான் போல் இருக்கிறது. ரஷ்யாவுடைய எண்ணமாகவே அது இருக்கிறது. கடந்த காலங்களில் உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலை ரஷ்ய அதிபர் தொடுக்கவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களும் இருவரும் என் மக்கள்கள். இன்னைக்கு உக்ரைன் ஒரு தனி நாடா இருக்கலாம், ஆனா அது என் நாட்டு மக்கள். இந்த ஜெலன்ஸ்கியினுடைய தவறான வழிகாட்டுதல்னால இன்னைக்கு உக்ரைன் மக்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதனால அந்த மக்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் மீது கடுமையா தாக்குதலை தொடுக்க மாட்டார். அது எது வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஜூன் 28 வரைக்கும் தான். ஆனா ஜூன் 28 கழித்து அன்றைய இரவு உக்ரைன் மீது தாறுமாறாக தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க. உக்ரைன் மக்களுக்கு உயிர் காக்கும் வசதிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை ஒட்டுமொத்தமாக ரஷ்யா ஒழித்திருக்கிறது. அலாரம், வான் பாதுகாப்பு கவசம், மருத்துவமனைகள், சாலைகள், வீடுகள், அரசு அலுவலகங்கள் என்று சொல்லிட்டு எதையும் விட்டு வைக்காம சரமாரியா தாக்குதலை தொடுத்திருக்குது ரஷ்யா. ஏன் தாக்குதலை தொடுத்துச்சு அப்படின்னு பின்னாடி பார்ப்பதற்கு முன்பாக இந்த தாக்குதலுடைய தீவிரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஒப்பீடு உங்களுக்கு வேண்டுங்க. 2023 2025 ஜூன் 28 வரைக்கும் 537 முறை வான் தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது தொடுத்திருக்கிறது. அதுல ட்ரோன் கொண்டு 477 முறை தாக்குதல் தொடுத்திருக்கிறது. ஏவுகணை கொண்டு பாத்தீங்கன்னா 60 முறை தாக்குதல் தொடுத்திருக்கிறது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுடைய தடுப்பு கவசத்தின் மூலமாக 249 முறை வான் தாக்குதலை முறியடிச்சிருக்கிறது. அதே மாதிரி ரஷ்யாவுடைய தாக்குதல் 226 முறை உக்ரைனை சேதப்படுத்தி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக தாக்குதலுடைய விவரம். 3 ஆண்டு காலமாக 537 முறை தான் தாக்குதல். ஆனா 28 நைட்டு என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள் இரவு 114 ஏவுகணைகளை உக்ரைன் மீது ரஷ்யா ஏவி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ட்ரோன் பொறுத்த வரைக்கும் 1270 மொத்தமாகவே 477 ட்ரோன்கள் தான் கடந்த காலங்களை பயன்படுத்தி இருந்தது. ஆனா 28 நைட்டு 1270 ட்ரோன் ஒரே தருணத்துலனா பாத்துக்க. அதனால உக்ரைனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கீவும் பற்றி எரியுது. அப்புறம் லீவ் நகர், அங்க எப்போதும் காட்டுப்பகுதி, விவசாய பகுதி, அங்க மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க என்பதனால ரஷ்யா பெரும்பான்மையாக அங்க தாக்குதல் தொடுக்காது. ஆனா ரஷ்யாவுக்கு கிடைத்த உளவு தகவலின் மூலமாக உக்ரைனுடைய எல்லா ராணுவ தளவாடங்களும் அங்கதான் இருக்குது அப்படின்றதுனால அங்க போட்டு அடியோன்னு அடிச்சது. அதனால லீவ் நகரும் பற்றி கொண்டு எரிகிறது. தனியார் தொழிற்சாலையில் இருந்து உக்ரைனுக்கு மின்சாரத்தை வழங்கக்கூடிய மின் நிறுவனம் வரைக்கும் பற்றி எரிகிறது. உக்ரைன் முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கிறது. மக்களை பொறுத்த வரைக்கும் காயமடைந்தவர்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறது கூட முடியாம மெட்ரோ நிலையங்கள்ல போயிட்டு தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். உக்ரைன் அதிபரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நேரடியாக தலையிட வேண்டும். இஸ்ரேல் மற்றும் ஈரான் விஷயத்துல அமெரிக்கா நேரடியாக தலையிட்ட மாதிரி இன்னைக்கு உக்ரைன் விஷயத்துல நேரடியாக தலையிட வேண்டும்.
அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அவசரமாக எங்களுக்கு வான் தடுப்பு கவசத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு உக்ரைன் வந்து அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இஸ்தான்புல்ல உக்ரைன் அதிபர்கிட்ட நேரடியாக புட்டின் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக இருந்தது. ஆனா அதற்கு முன்பாக உக்ரைனை போட்டு பொழந்தாதான் ரஷ்யா விதிக்கின்ற கண்டிஷனை உக்ரைனாவது ஏற்றுக்கொள்ளும். நம்ம மக்கள் தானே உக்ரைனில் இருக்கிறவங்க, அவங்களை ஏன் தாக்கணும் அப்படின்னு நம்ம மென்மையா கையாண்டோம்னா உக்ரைனானது இறங்கி வரவே மாட்டேங்குது. ரஷ்யாவுடைய உக்ரத்தை காட்டினாதான் உக்ரைனானது இறங்கி வரும். அதனால தான் 28ஆம் தேதி நைட்டு உக்ரைனை மொத்தமாக நாசம் செய்திருக்கின்றார்கள். அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள் தாக்குதலில் வந்து அமெரிக்காவுடைய F-16 விமானமானது நாசமாயிருக்குது. அந்த விமானத்தை ஓட்டின விமானியும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்கின்றார். ரஷ்யாவிலிருந்து ட்ரோன் தாக்குதல் வருது என்று தெரிந்த பிறகு F-16 விமானத்தை வந்து ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகாம இருக்கணும் என்பதற்காக மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் விமானத்தை இறக்கியிருக்கிறாங்க. அப்படி இறக்குகின்ற அந்த தருணத்தில் ட்ரோனானது அந்த விமானத்தையும் தாக்க வந்திருக்குது. ஒருவேளை அந்த ட்ரோனானது விமானத்தின் மீது விழுந்து வெடிச்சதுன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கின்ற மக்களுக்கும் அங்க இருக்க கட்டிடங்களுக்கும் சேதமடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானத்தை மீண்டும் மேல் நோக்கி கிளப்பி இருக்கிறாரு பைலட். ஆனா ட்ரோன் தான் வந்து ரேடார் பொருத்தப்பட்டு இலக்கை குறிவைத்து அடிக்கின்ற ட்ரோன் ஆச்சு, அது தற்போதைய ட்ரோன் ஆச்சு. அதனால F-16 வந்து நாசம் செய்திருக்கிறது. விமானியும் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கின்றார். இதுவரைக்கும் ரஷ்யா தாக்குதல்ல அமெரிக்காவுடைய F-16 விமானம் 3 காலி பண்ணியிருக்குது. அதனால இந்த விமானத்தின் மீது ரஷ்யா கை வைக்க கூடாது என்று அமெரிக்கா சொல்லியும் 3 காலி பண்ணியிருக்குது. எதுக்கு வந்து ரஷ்யா தாக்குதலை அமெரிக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, உடனடியாக களத்துல இறங்கணும் அப்படின்னு வந்து அமெரிக்காவை கோத்து விட்டுருக்குது உக்ரைன். ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் உக்ரைன் மீது தாக்குதல் தொடுத்தது தொடர்பாகவோ இல்ல ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்குவேன் அப்படின்றதாகவோ அமெரிக்கா எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவே இல்லை. இன்னைக்கு உக்ரைன்ல அடிப்படை வசதிகள் இல்லாம மக்கள் தவிக்கின்றார்கள். உலக நாடுகள் மருத்துவ பொருட்களும் உணவுப் பொருட்களும் உக்ரைனுக்கு கொண்டு வந்து இறக்கி உதவி செய்வதற்காக இன்னைக்கு ஒரு நாள் தாக்குதலை ரஷ்யா நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்றாங்க. ஒரே நாள் தாக்குதல் தான். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடுத்த தாக்குதல் விட ஒரே நாள் தாக்குதலானது உக்ரைனை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கி இருக்கிறது. லீவ் நகர்ல தாக்குதல் தொடுத்தது காட்டுத்தீயாக பரவி இன்னைக்கு உக்ரைனை காலி பண்ணும் போல இருக்குது. அதனால காட்டுத்தீயை அழிப்பதற்காவது வந்து விமானங்களை கொடுங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கதறி இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கனடா அவன் என்ன மாதிரியான வேலை காட்டினான் நம்மளுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். காலிஸ்தானுடைய வாக்கு வேணும் என்பதற்காக இந்தியாவை எப்ப பார்த்தா கலாச்சிக்கிட்டே இருப்பான். ஜஸ்டின் ட்ரூடோ கனடா பிரதமராக இருக்கின்ற வரைக்கும். இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பரவாயில்ல. நம்ம மோடியை கூட வந்து பாத்தீங்கன்னா G7 நாடுகளுடைய கூட்டத்துக்கு அழைச்சாரு, அங்க போனாரு, இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற போறேன் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு நம்புறது அப்படின்னு நமக்கு தெரியாது. காரணம் கேட்டீங்கன்னா இந்திய மார்க்கெட் ஆனது ரொம்ப பெருசு. இந்தியாவை பகைத்து கொண்டால் கனடாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பழங்கள் அத்தனையும் வந்து இந்தியாவுக்கு தான் வந்து சேரணும். அதனால மோடி அவர்களை கூப்பிட்டு ஒரு மரியாதை செய்தி அனுப்புவோம், நம்ம வர்த்தகமானது தங்கு தடையின்றி நடக்கும். இந்தியா முடிவெடுத்தா ஒட்டோவால சாப்பிட்றதுக்கு அரிசி கூட இல்லாம போயிடும். அதனால மோடியை பகைத்துக் கொள்ள முடியாது, இந்தியாவை பகைத்துக் கொள்ள முடியாது. அதனால தான் G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு கூட்டத்துக்கு நம்ம மோடி அவர்களை அழைச்சாங்க. இது ஒரு புறம் இருக்க, கனடாவில் வேலைக்கு தேடுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்குது. வேலை என்பது அங்கே ரொம்ப குறைவா இருக்குதான். ஒரு பெண்மணி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6 போஸ்டிங் தான் இருக்குதான். அந்த 6 போஸ்டிங்கு கூட வந்து பயிற்சி தான் அளிக்க போறாங்களாம், அவங்க வேலைக்கு கூட எடுக்க போறது இல்லையா. ஆனா அந்த 6 போஸ்டிங்கை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக 600 பேருக்கு மேலானவர்கள் அங்க வரிசையில் நின்று இருக்காங்களாம். வெளிநாடு வரலாம், வேலையை கைப்பற்றலாம், கடன் வாங்கிக்கிட்டு வெளிநாடு போனோம்னா வெளிநாட்டில் சம்பாரிச்சு அந்த கடனையை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிடலாம் அப்படின்னு கனவு காண்டு கொண்டு வரீங்க தெரியுமா. ஆனா வெளிநாடு எப்படி இருக்கு பாத்தீங்களா. கனடாவில் இந்த 6 போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு கிடையாது, கூகுள் நிறுவனத்துக்கு கிடையாது, சாதாரண எடுபுடி வேலை, அதுக்கான பயிற்சி. அதற்கே வந்து பாருங்க எவ்வளவு பேர் வரிசையில் நிற்கிறாங்க. கனடா வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறது. கனடாவில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை. ஆனா நீங்க இந்தியாவிலிருந்து வரீங்கன்னா யோசிச்சு வாங்க அப்படின்னு அந்த பெண்மணி வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவே மேலு அப்படின்னு அந்த பெண்மணி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு 6 போஸ்டிங்காக 600 பேர் அடிச்சுக்கிறாங்க கனடாவில். கனடாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 2 கோடி கூட கிடையாது.
அவ்வளோ பெரிய நாடு, 2 கோடி மக்கள் தான். அந்த 2 கோடி மக்களும் வந்தேரிகள் தான், உலக நாடுகளிலிருந்து வந்து சேர்ந்தவர்கள் தான். அங்க குழந்தை பிறப்பு விகிதமும் கம்மி, அங்க உணவு உற்பத்தியும் கம்மி. உலக நாடுகளை நம்பித்தான், குறிப்பா அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளை நம்பித்தான் கனடா இருக்குது. ஆனாலும் ஆட்சி கட்டல் நிரந்தரமா இருக்கணும் என்பதற்காக உலக நாடுகள்ல பிரிவினை சக்தியாக யாரெல்லாம் கருதுகின்றார்களோ அவங்கெல்லாம் அந்த நாடுகள் அங்கிருந்து விரட்டி விட்டுருவாங்க. அவங்க எங்கடா போய் தஞ்சம் அடைவாங்க அப்படின்னு பார்த்தா கனடாக்குள்ள தான் போய் தஞ்சம் அடைவாங்க. ஏன்னா மக்கள் தொகை கம்மி, இரண்டாவது குழந்தை பிறப்பு விகிதமும் கம்மி, அங்க இருக்கின்ற வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் குறைவு. குறிப்பா ஆபீஸ் வேலையோ இல்ல சேவை மையங்களில் வேலை செய்வதற்கோ அங்க ஆட்கள் தேவைப்படல. ஆனா வீட்டு வேலைகளை செய்வதற்கு பிற நாட்டிலிருந்து போறவங்க தான் பாத்தீங்கன்னா தேவைப்படுகின்றார்கள். ஆனா அலுவலக வேலையோ அரசாங்க வேலையோ அங்க போய் தேடினீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா பதிவிட்டு இருந்தார்கள். கனடாவில் உணவு தான் பற்றாக்குறை என்றால் வேலை வாய்ப்பும் பற்றாக்குறையா இருக்குது. வீட்டு வேலைக்கு வரதா இருந்தா வாங்க, ஆனா கனடாவில் படிச்சுட்டோம், நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, போனா சாதிச்சிடலாம், கனடாவில் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஜூட் விட்டலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க அப்படின்னு அந்த பெண்மணி பதிவிட்டு இருக்கின்றார்கள். ஸோ கனடா பற்றி நம்மலாம் எந்த அளவுக்கு உயர்வாக நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே அரசாங்க வேலையோ அலுவலக வேலையோ சுத்தமாக இல்லை, இந்தியாவே மேல் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உலக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் பகைத்துக் கொள்வது, இரண்டாவது உலகத்தினுடைய உணவு கிண்ணமாக இருக்கக்கூடிய இந்தியாவையும் பகைத்துக் கொள்வது. அதனால தான் கனடா அழிந்து கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த பிரிவினை சக்திகளையும் கனடாவில் வச்சுக்கிட்டு இது என் நாட்டு மக்கள் என்று சொல்லி முட்டு கொடுத்தா உலக நாடுகள் கனடாவை ஒட்டுமொத்தமாக அழிக்க களத்தில் இறங்குவாங்க அரசியல் ரீதியாக. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. உக்ரைன் பாருங்க, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாடா வாடான்னு சொல்லுகின்ற போதெல்லாம் ரஷ்யா கேட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு போல. ஆனா இஸ்தான்புல்ல 2 பேரும் பேசலாண்டா என்று சொல்லுகின்ற பொழுது ரஷ்யா ஒரு இறங்கி ஒரு மரண அடியை கொடுத்துருக்குது. ஏன்னா பேச்சுவார்த்தையில நக்கல் பண்ணுவான் உலக நாடுகள் அவன் பக்கத்துல இருப்பதனால. அதனால வலுவான அடி கொடுத்தா எப்பா பேச்சுவார்த்தை உடன்படலன்னா இன்னும் பலமான அடி கொடுப்பான். அந்த அடி நம்ம நாட்டு மக்களுக்கும் நமக்கும் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் பாத்தீங்கன்னா பாதிப்பை பகிர்ந்து கொள்ள போறது கிடையாது. அதனால ரஷ்யா கிட்ட நாம பேச்சுவார்த்தைக்கு இறங்கி போயிடலாம் அப்படின்னு முடிவெடுப்பார் என்பதற்காக ஒரு நாள் தாக்குதல்ல ஒட்டுமொத்த உக்ரைனும் பற்றி எரிந்து கொண்டிருக்குது. மேற்கொண்டு தகவல் வந்தா உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி நண்பர்கள்.